ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீக்ஷு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் எலும்பு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்தை பிறக்கிறாங்க இல்லையா, குழந்தை பிறந்த உடனே ஹெல்த்துக்காக கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. அப்புறம் இடுப்பு வலி, உடம்பு வலி கொடுக்கலாம். உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி தீக்ஷு சமையல் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியில் நான் 150 கிராம் அளவுக்கு மட்டன் எலும்பு எடுத்திருக்கேன். இந்த எலும்பு அதில் போட்டுக்கலாம். நான் 2-3 தடவை நல்லா கழுவிட்டேன், மஞ்சள் உப்பு போட்டு. இப்போ அதில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஒரு அரை தக்காளி பழம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட ஒரு ஒரு 2 டீஸ்பூன் நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை போட்டு நல்லா கிளறி குக்கரை மூடி வச்சு ஒரு 5-6 விசில் வரட்டும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், குக்கர் மூடி வச்சுட்டேன், விசில் வந்துருச்சு, ஒரு 6 விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு குக்கர் இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா எலும்பெல்லாம் வெந்திருக்கு. வாங்க இப்போ சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதே குக்கரை தூக்கி இதோட சூப்போட அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நான் அதே குக்கரில் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணி. இதில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு சரியில்லாதவங்க, உடம்பு வலிக்குதுங்கிறவங்க, டயர்டாக இருக்குது, தெம்பில்ல, டெலிவரி ஆனவங்க, அது மாதிரி எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ ஒரு கொதி வரட்டும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை சின்ன குழந்தைங்களுக்குலாம் சாதத்தில் இந்த சூப்பை ஊற்றி கூட நம்ம பிசைஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. பாருங்கள், கொதி வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ நம்மளோட சுவையான எலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.